கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் வரக்கூடிய 2024 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை தான் 12 ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு 1/1/2024 வருது. அந்த புத்தாண்டு பலனை தான் நான் 12 ராசிகளுக்கும் விரிவாக சொல்ல போகிறேன். 2024 புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரும், பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜனவரி முதல் டிசம்பர் வரை, முதல் மாதம் ஜனவரி. எப்படி 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது. இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கு உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2024 அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது, வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது, மொத்த கூட்டுத்தொகையும் ஒன்று தான் வருது. அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு. இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட ஆதிக்கம் பெற்றிருக்கு. அன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை யாருக்குரியது? சந்திர கிரகத்துக்குரியது, சந்திரனுக்குரிய கிரகம். அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது. அன்றைய திதி என்ன? பஞ்சமி திதி, தேய்பிரை பஞ்சமி, கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது, சஷ்டியும் இருக்கிறது. அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா 12 மணி, அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலிலிருந்து சஷ்டி தேதி ஆரம்பிக்கிறது. அப்போது 2 தேதியும் ஒன்றாக வருகிறது. அதற்கு அதிதி என்று சொல்வார்கள். அன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலமும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம். அந்த மகத்துக்கு அதிதேவதை சுக்கிரன் சொல்லப்படுது. அப்போது அடுத்த வருடம் இந்த 2024 ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது. பஞ்சம் பட்டினி தலை விரித்தாடப் போகிறது. புயல் காற்று மழை ஓங்கி வீசப்பட போகிறது. நிலநடுக்கம் ஏற்பட போகிறது. நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது. அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நடக்கும். என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே, பயமாக இருக்க, எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம். எப்பயுமே நல்லதை முதலில் சொல்வது, கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. 9 கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம் சொல்லுவாங்க. அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க. அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும். யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது. வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது. பஞ்சம் பட்டினி கண்டிப்பாக வரும். அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது. காய்கறிகள் விலை அதிகரிக்கும். இதில் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன். இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது. தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த ஒரு 3-4 மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் வழி பிறக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ போர் வந்துட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி கண்டிப்பாக பாதிக்கப்படும். போக்குவரத்து தடைபடும். தரைவழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும். இது மாதிரிலாம் நடக்கும். கடுமையான சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. அது மீண்டும் தொடரும். இந்த ஒரு 3-4 மாதங்கள் மீண்டும் தொடரும்.
தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும். இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்த வருடம் வருதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும், சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும். இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பேரவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க. அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது. அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் சேர்ந்து வரப்போகுது. எல்லாத்துலையும் ஜெயிக்க போகிறாங்க. அந்த தானாக வரவும் சொல்லுவீங்க இல்லையா, தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு யோகம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இவங்களுக்கு தேடி வரப்போகுது. இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் பாராட்டப்பட போகிறாங்க. பாராட்டு, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இவங்களை தேடி வரப்போகுது. அப்படிப்பட்ட தனுசு ராசியை பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன். அதை கவனமாக கேட்டு நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு 2024 நல்ல ஆண்டாகவே இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ என்னோடய குருநாதர் நான் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். ஆத்மா மகா கலைவனுங்க. ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசினே தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். தனுசு ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அதை செஞ்சு முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு இறக்க குணமும் இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் சில கோபதாபங்களும் இருக்கும் தான் செய்யும். யாராவது அவங்க சொல்லிட்டாங்கனாக்கா மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க, ஆனால் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் குறைஞ்சி போயிடும். அந்த சுறுசுறுப்பு இல்லாத சோர்ந்து போயிடுவாங்க, சுறுசுறுப்பு இல்லாமல். அதனால் அதை மனசை அவங்க மாற்றணும். நிதானமாக இருக்கணும், தியானம் பண்ணணும், இறை வழிபாடில் கவனத்தை செலுத்தணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 2024 புதிய வாய்ப்புகள் உருவாகும். பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் கூடும், குடும்பத்துலேயும் பொறுப்புகள் கூடும், இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக புதிய வீடு அவர்கள் குடித்தனம் போவார்கள். அது சொந்த வீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வீடு, மனை, வாகனம் எல்லாமே அவங்களுக்கு புதுசாக கிடைக்கும். இறுதி நாள் இந்த பழசெல்லாம் போயிட்டு புதுசு கிடைக்கும். இது நல்ல விஷயமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் வந்து தைரியத்தோடு இருந்து ஒரு ரவுண்டு வருவாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. அவங்களுக்கும் எல்லா வகையிலும் கிடைக்கும். சிறந்த பெண்மணின்ற விருது கூட அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஜெயிச்சு காட்டுவாங்க. தனியாளாக இருந்து ஜெயிச்சு காட்டுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் வந்து சேரும். இது மாதிரிலாம் வந்து ஒரு குழுக்களாக இருந்து அவங்கள பாராட்டுவாங்க எல்லோரும். அப்பேற்பட்ட பேர் பெற்றவங்களா இந்த தனுசு ராசி பெண்கள் வழங்க போகிறாங்க. இதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வெற்றியை தான் பெறுவாங்க. பழைய வாடிக்கையாளர் புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. புது விதமான யுக்தியில் கையாளுவாங்க. வியாபாரத்தில் வந்து இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன சேர்த்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி நுணுக்கமாக தெரிஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அதில் வருமானம் பார்ப்பாங்க. தொழிலில் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க. நிறைய அதாவது திறமை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் இல்லையா, அனுபவம், அது உள்ளவங்களை வந்து வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அப்படியே இல்லைனா கூட இருக்கிறவங்க அந்த திறமையும் அனுபவத்தையும் அவங்க பெருக்கிக்கிட்டு உங்களை மாதிரி முதலாளிக்கு அவங்க நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்போது அந்த தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா பல்கி பெருகும். நல்ல நிலைமை தான் வருவீங்க. உயர்ந்த அந்தஸ்து கிடச்சிரும். அதில் எல்லோரும் பார்க்குற நிலைமையில் வந்து நிற்பீங்க. நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு நேரத்தில் வாய்ப்பு வரும், ஒரு நேரத்தில் வாய்ப்பு இல்லாமல் போகும். மாறி மாறி வந்துட்டுருக்கோம். அப்படியும் இதில் தனுசு ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் சொன்ன இல்லையா முன்னாடி அவங்களுக்கு விருது, பாராட்டு, பழக்கெல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த தனுசில் பிறந்த பெண்களுக்கு கலைத்துறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். அது மூலிமா அவங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும். வெற்றி பெறுவாங்க. விவேகமாக நடந்துப்பாங்க. இது மாதிரி தான் நடக்கும்.
அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளாக இருந்தாங்கனாக்கா ஒரு சுற்றி வந்துடுவாங்க. எல்லாருக்கும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு வந்து விரும்பிய பதவிலாம் கிடைக்கும். அதுக்கேற்ற உழைப்பும் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தலைமைக்கெலாம் நெருக்கமாகி அவங்க சொல்கிறத இவங்க கேட்டு நடந்து இதனால் வரைக்கும் நடக்காமல் இருப்பாங்க. இப்போ நான் அந்த சொல்லக்குள்ள காலகட்டங்கள் வரும்போது அந்த கிரகத்தோடைய பார்வைகள் நான் சொல்லியிருக்கேன், கிரகத்துடைய பார்வைகள் படும்போது நம்மளை அறியாமையே நம்மளுடைய குணங்கள் சில மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் அவங்க சொன்னதை கேட்பீங்க. கேட்டோன்னே ஆஹா நம்ம சொல்கிறது கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க, வருமானம் கொடுப்பாங்க. எல்லாமே நடக்கும். இது அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அந்த தனுசு ராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா நல்ல புடம் போட்ட தங்கமாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் வரும், இது செஞ்சால் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குவாங்க, அதில் வெற்றி பெறுவாங்க. விவசாயத்தில் வந்து நல்லா செழிப்பாக இருப்பாங்க, மேன்மையாக முன்னேற்றம் காணுவாங்க. எந்த நேரத்தில் பயணணும், எந்த நேரத்தில் செய்யணுன்றது பார்த்து தெரிஞ்சு நடந்துப்பாங்க. அதனால தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல தைரியம் தன்னம்பிக்கைலாம் கூடும். இவங்க தனியாகவே படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கே வழி தெரிஞ்சிடும். இந்த வழியில் போனால் இப்படி இருக்கும், இந்த பாடத்திட்டத்தை எடுத்து படித்தா இது நல்லது நடக்கும், நம்ம இந்த வழியில் போனால் இது நம்ம இப்படி வரும், எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடுன்னு வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர், அதில் வீர ஆஞ்சநேயர்ன்ற போது நல்லா ஜெய்ஜாண்டிக்காக அப்படி நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள். விஸ்வரூப ஆஞ்சநேயர்லாம் கோயிலில் இருப்பாங்க. பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர்னா உயரத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, நங்கநல்லூரில் இருக்கார். இது மாதிரி பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் போது பெரிய ஆஞ்சநேயர். அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அதுவும் இன்றைக்கி விஸ்வரூபமாக எடுத்து தான் இருப்பாங்க. இது மாதிரி ஸ்தலங்களுக்கு அவங்க போயிட்டு வரணும். தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டா நல்லது. சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் பண்ணிட்டு வரலாம். நெய் தீபம் போடலாம், துளசி மாலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாத்தலாம். வெற்றிலை மாலை சாத்தினா வெற்றிக்கு, நெய் தீபம் போடுறது எல்லா வித நன்மைக்கு, தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு, துளசி மாலை சாத்துறது தொடர்புகள் வந்து தொடர்ந்து இருக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து துளசி மாலை போடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா ஒரு ஆறுதலாக இருந்து நல்ல மேன்மையை கொடுக்கும், நல்ல இதாக செய்யும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பெருமாள் வழிபாடுன்னு சொல்லப்படுது. பெருமாள் வழிபாடுன்ற போது அவர் சாந்த ஸ்வரூபினியாக இருக்க பெருமாள். கொஞ்சம் ஒரு ராமர் அவதாரம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணர், அவரும் சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பார், கிருஷ்ணர் அவதாரம். இது மாதிரி ஒரு சாந்தமாக இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். இவங்க அதை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நிறைய பெருமாள்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது திருமஞ்சனம்னு சொல்லப்படுது. திருமஞ்சனம்ன்ற போது மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி சந்தன காப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இறை தெய்வங்களுக்கு வந்து சந்தனத்தால் காப்பு போடும்போது சந்தன காப்புன்னு சொல்கிறோம். விபூதி காப்பு, சந்தன காப்பு அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் மஞ்சளில் பண்ணுறது தான் திருமஞ்சனம் சொல்லப்படுது. அந்த திருமஞ்சனம் வந்து பெருமாளுக்கு இவங்க பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். வசதி இருக்கும் பண்ணலாம், வசதி இல்லாதவங்க அதில் கலந்துக்கலாம். அந்த திருமஞ்சனம் ஏற்பாடு செய்யும் போது யாராவது ஒருத்தர் உபயதார் பண்ணுவாங்க, அதில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் பெற்று பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அதாவது எப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சொன்னோம், அது மாதிரி விஸ்வரூப அம்மன் வந்து நல்லா உயர்ந்த அம்மனாக, சக்தி உள்ள அம்மனாக இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த காளி, வாராகி, அங்காள பரமேஸ்வரி, இதெல்லாமே உக்கிரமான தெய்வங்கள். நல்லா பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தெய்வங்களை, அம்மன் தெய்வங்களை வணங்கிட்டு வரலாம். இவங்க வணங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கைலாம் வரும், துணிச்சல் வரும், செய்யாதது செய்வாங்க, செயற்கரிய செயல் புரிவாங்க, சாதனை பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்டு கூட பண்ணுவாங்க, கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெக்கார்டெலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி பாராட்டு புகழெல்லாம் பெறுவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரன் கண்டிப்பாக நடக்க போகுது எப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தான தர்மங்கள்னு பார்க்கணும். தான தர்மம் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணால் அந்த தானியங்கள், பொதுவாக தானியங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. இப்போது எல்லாருமே சாப்பாடு, உணவு, தண்ணி, துணிமணிகள், பொருட்கள்லாம் வாங்கி தரோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், சில பேருக்கு காசு கையில் கொடுத்துட்டு கூட இது மாதிரி எதனா வாங்கி சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா சில ஏழை பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, சமைச்சு சாப்பிடுவாங்க. அது நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள், அரிசி, பருப்பு, காய்கறிகள், தானியங்கள், இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அவங்க ராசிக்கு நல்ல பலன் தான் சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான அந்த பொருட்களை வாங்கி தரலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிச்சைக்காரங்க பார்க்க முடியல, வாங்கி தர முடியலன்னிங்கன்னா அனாதை ஆசிரமம் இருக்குது இல்லையா,
அங்கே போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி நீங்கள் அந்த உணவுக்கு வந்து பணம் கட்டிட்டிங்கன்னா அவங்க அதை சமைச்சு தான் போடுவாங்க. பெரும்பாலும் சமைச்சு தான் போடுவாங்க. சில இடத்துல தான் கேட்ரிங்கு ஹோட்டல் வரைச்சி கொடுப்பாங்களே தவிர, பெரும்பாலுமான அனாதை ஆசிரமத்தில் அங்கேயே சமையல்காரர் இருப்பாங்க. சமைச்சு தான் எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்குண்டான பொருளுக்குண்டான காசு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா தானியம் கூட கொடுக்கலாம். இது மாதிரி நாங்கள் இது மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரின்டுவாங்க. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு பொருள். எப்போவுமே ஒருத்தங்க தான தர்மம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, பணமாவோ பொருளாவோ கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம பொருளாக நீங்கள் கொடுக்கணும். பொருளாக கொடுக்கும்போது தான் அதனுடைய தாத்பரியம் அதிகமாக இருக்கும். பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் வாங்குறான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்களுக்கு காய்கறிகள் தானியங்கள்லாம் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நீங்கள் அன்னதானத்துக்கு தான் கொடுப்பீங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு உண்டான துணிமணி வாங்குறதுக்கோ இல்லை கரண்ட் சார்ஜுக்கோ வாடகை கொடுக்குறதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த பணத்தை. அப்போது பணன்றது பல வழியில் போயிடும். அது எந்த வழியில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் அந்த தானியங்கள் சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள் காய்கறிகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அந்த அன்னதாசனம் போயிட்டு இது மாதிரி தானியங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கேட்டுங்க எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அதில் எழுதி போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான தர்மத்தால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். எல்லா பெருமையும் பெற்று விளங்குவீங்க. புகழ் வரும், பாராட்டு வரும். உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேடி வரும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால் கிரகங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்து வர அந்த 2024 தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் 80% சொல்கிறேன். ஏன்னா நல்ல ராசி தான் இது, நல்லா அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சனியெல்லாம் விலகிடுச்சு. 7.5 சனி விலகிறதே பெரிய விஷயம். அந்த 7.5 சனியே தனுசு ராசி விட்டு விலகிடுச்சு. அப்போது அந்த 7 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிக்க வேணாமா? எப்பவுமே சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, எல்லாருக்குமே இல்லாத ஒரு பட்டம் சனீஸ்வரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதான் ஈஸ்வரன் பட்டம். அப்போ ஈஸ்வரன்றது எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள பட்டம். அது ஏன் கொடுத்துருக்காங்க? அவர் நீதி நேர்மை நியாயம் பார்க்குறதா தான். அதனால் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் நன்மை தான் செய்வார். இப்போ இந்த 7.5 வருஷம் இருந்துட்டார் இல்லையா, இந்த 7.5 சனியில் பட்ட பாதிப்புகளை கஷ்டத்தை அவர் நீக்கி நல்லது தான் கொடுப்பார். அதுக்காக தான் அவருக்கு அந்த பட்டமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 7.5 சனி விலகிட்டனால நீங்கள் இனிமேல் நல்லது தான் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லா கிரகங்களோட சூழ்நிலையும் நல்லதாக இருக்குது. எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தேடி உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நல்லா கேட்டுங்க. தனுசில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணை வந்து நம்புங்க. அது இப்போ பெண் பிறந்திருந்தீங்கன்னா ஆணை நம்புங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஆப்போசிட் செக்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் செக்ஸாக இருக்கவங்களோட பழகணும், பேசணும், அவங்களோட நட்பு வச்சுக்கணும், அவங்களோட ஏதாவது ஒரு செயலை செய்யணும். அதுதான் முக்கியம். அப்போ செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி போங்க. யாரோடையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க. சண்டை சச்சரவுலாம் வரும், அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் வார்த்தையால் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குறைச்சி பேசுங்க, அதிகமாக பேச வேணாம். செயலில் நல்ல திறம்பட காட்டுங்க, உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. அதுக்குண்டான பாராட்டு போய் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சநேயர் வழிபாடும், விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடும், விஸ்வரூப அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை மகாவாராய் இப்போ நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிபூர்ணங்களின் சொல் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.